நீங்கள் உங்கள் பணத்தை ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறீங்க. தேவைக்கு அதிகமாக ரொம்ப செலவு பண்ணுறீங்க. ஒரு பொருளை நீங்கள் வாங்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு பொருளை மட்டும் வாங்காமல் பல பொருளை வாங்கிட்டு வந்துடுறீங்க. உங்களால் செலவை கட்டுப்படுத்த முடியல. உங்களுடைய வருமானத்தை தாண்டியும் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரியான செயல்களில் நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா அதை எமோஷ்னல் ஸ்பெண்டிங் அப்படின்ற பேரால் சைக்காலஜியில் அழைக்கிறாங்க. அல்லது ஷாப்பிங் அடிக்ஷன் அப்படி கூட நம்ம இதை சொல்லலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செலவு செய்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னாக்கா, ஒரு தற்காலிகமாக ஒரு மன நிம்மதி அல்லது மன அழுத்தம், மன பதற்றம் போன்றவைகள் கூட குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், குறையுது. ஆனால் இப்படியே மாதிரி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணமாக என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, உங்களை ஒரு பெருமளவு ஒரு பொருளாதார சிக்கலுக்குள்ளே போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எமோஷ்னல் ஸ்பெண்டிங் பண்ணுறதுனால. ஏன் இதை நம்ம எமோஷ்னல் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இது உங்களுடைய உணர்வுகளோட ரொம்ப நெருங்கிய தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான எமோஷ்னல் ஸ்பெண்டிங், அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுறது, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு செலவு பண்ணுறது, செலவு பண்ணணும்னு திரும்ப திரும்ப தோணிக்கிட்டே இருக்கிறதுக்கான சில முக்கியமான காரணிகள் இருக்குது. இந்த காரணிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு சேனலுக்கு புது நபராக இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. என்னென்ன காரணிகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முக்கியமாக இதை மாதிரி நான் அதிகமாக செலவு பண்ணுறதன் மூலமாக, பொருட்களை அதிகமாக வாங்கி குவிக்கிறதன் மூலமாக எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது, மன அழுத்தம் குறையுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் ரொம்ப போர் அடிக்குது. இந்த போர் அடிக்கிறதுன்னு காரணமாகவும் இந்த ஓய்வு நேரத்தை எப்படி கழிக்கிறதுன்னு தெரியாத நபர்கள் கூட அதிகமான அளவு எமோஷ்னல் ஸ்பெண்டிங் பண்ணுறதா ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்துது. அடுத்ததாக ரீட்டைல் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெரப்பி இருக்குது. இது ஒரு சிகிச்சை. அதாவது நான் ஒரு மன சிக்கலில் இருக்கேன், ஒரு உளவியல் சிக்கலில் இருக்கேன், ஒரு மன அழுத்தத்தில் இருக்கேன், ஒரு மன பதற்றத்தில் இருக்கேன். இந்த பதற்றத்துலேருந்து நீங்கள் முடியல, என்னால் வெளியே வர முடியல. அப்போ நான் என் கையில் இருக்கிற காசை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது பொருட்களை போய் நான் வாங்க ஆரம்பிக்கிறேன். இது தேவையா, தேவையில்லையா, இது சரிதானா, சரியில்லையா, இது எனக்கு நெசசரியா இல்லையா, அதெல்லாம் நான் பார்க்குறதுல நான் எதையாவது ஒரு பொருளை வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. இதான் ரீட்டைல் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. அது தற்காலிகமான ஒரு ஹீலிங், ஒரு மன ஆறுதலை, ஒரு சிகிச்சையை அதை அளிக்கிறதா சொல்கிறாங்க. இதான் ரீட்டைல் தெரப்பி அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் சோஷியல் மீடியாவும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. சமூக வலைத்தளங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாமே போய் ஒரு ஷாப்பிங் மால் போய் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணாலே நமக்கு வந்துடும். அதற்கான நிறைய வெப்சைட்ஸு, ஆப்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அவைகளே உங்களுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. அது மூலமாக நீங்கள் கையில் இருக்கிற காசை நீங்கள் வாங்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவைகள்லாம் வாங்குறதுக்கான, இந்த செலவு பண்ணுறதுக்கான ஒரு எமோஷ்னல் ஸ்பெண்டிங், ஒரு ஷாப்பிங் அடிக்ஷனுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு காரணங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, யாரெல்லாம் இந்த மாதிரியான எமோஷ்னல் ஸ்பெண்டிங்குள்ளே அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க. யார் வேணாலும் அஃபெக்ட் ஆகலாம். மேல், ஃபீமேல், யங் ஏஜில் இருக்கிறவங்க, மிடில் ஏஜில் இருக்கிறவங்க, வயசானவங்க. யங்கேஜில் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னாக்கா, பீர் ப்ரெஷர். அவங்க ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஒருத்தவங்க ஒரு பொருளை யூஸ் பண்ணும்போது நானும் வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்படுது. அப்புறம் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நான் உபயோகிக்கிறேன்னு சொல்லும்போது இவங்களுக்கும் அது வாங்கணுன்ற ஒரு ஆர்வம் ஏற்படுது. அப்புறம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லக்கூடியது. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னால் இவங்ககிட்ட நிறைய காசு இருக்குது, யாரும் கட்டுப்படுத்த மாட்டாங்க. எனக்கு வாங்கணும், எதை வேணாலும் நான் வாங்கலாம், அதற்கான சுதந்திரம் இருக்குது, எனக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்குது அப்படின்னும்போது அவங்க அதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த யங் அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அடல்ட்ஸ், கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள், அவங்க எப்படிலாம், எதுக்காகலாம் இந்த எமோஷ்னல் ஸ்பெண்டிங்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், வாழ்க்கை முறை மாற்றங்கள், எமோஷ்னல் ஸ்ட்ரகிள்ஸ், மனக்குமுறல்கள், மன சிக்கல்கள், உளவியல் சிக்கல்கள், வாழ்க்கை பிரச்சனைகள், இவைகளிலிருந்து மீள முடியாமல் இந்த எமோஷ்னல் ஸ்பெண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்துது. அடுத்தது சீனியர்ஸ், வயது முதிர்ந்தவர்கள், இவங்களுமா பண்ணுறாங்க? ஆமாம், பண்ணுறாங்க. ஏன்? தனிமை காரணமாக. பிள்ளைங்களோட பேச முடியல, பிள்ளைங்க நம்மக்கிட்ட பேச மாட்டுறாங்க, இல்லை தனிமையாக இருக்காங்க, உறவுகள்லேருந்து பிரிஞ்சிருக்காங்க, அல்லது வெறுமையாக இருக்காங்க, ஒரு போர்டம்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க, வேலை இல்லை, வேலை செய்கிறது இல்லை,
என்ன வேலை செய்கிறதுன்னு தெரியல, பொழுது எப்படி இப்போ கழிக்கிறதுன்னு தெரியல, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இடமாற்றங்கள், இவைகள்லாம் இந்த இமோஷனல் ஸ்பெண்டிங்க்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த மாதிரியான உளவியல் சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கும் போது அவங்க அதிகமான பணத்தை செலவு பண்ணுறாங்க அப்படின்னு தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் இன்னும் இல்லை. இந்த சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. யாருக்கெல்லாம் தாழ்வு மனப்பான்மை இருக்கோ, தன்னைத்தனி தாழ்த்திக்கிறாங்க, லோ செல்ஃப் எஸ்டீம் உள்ளவங்க, மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் தன்மை கொண்டவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு பொருட்களை வாங்க முயற்சி பண்ணுறாங்க. சரி, இந்த ஷாப்பிங் அடிக்ஷன் ஒன்று சொன்னீங்க, இமோஷ்னல் ஸ்பெண்டிங்னு சொன்னீங்க, ரெண்டும் ஒன்று தானா இல்லை வித்தியாசங்கள் இருக்கா? கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. இந்த ஷாப்பிங் அடிக்ஷன்னு சொல்கிறோம்ல, இந்த ஷாப்பிங் அடிக்ஷன் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு பொருளை வாங்கியே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் அவங்களுக்கு ஏற்படும், ஒரு அர்ஜி ஏற்படும், ஒரு வெறி ஏற்படும். புதுசாக ஒரு 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 சேலை வந்துருச்சு, புதுசாக ஒரு விதமான கிளாத் வந்திருக்கு, புதுசாக ஒரு பொருள் வந்திருக்கு மார்க்கெட்டில், நான் உடனே வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் உருவாக்கும். ஸோ ஒரு அர்ஜி ஏற்படும், ஒரு வெறி உருவாகும், ஒரு அதீத ஆசை உருவாகும். அதை வாங்கிடுவாங்க, எப்படியாவது வாங்கிடுவாங்க. இதெல்லாம் ஷாப்பிங் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இமோஷனல் ஸ்பெண்டிங் அப்படின்னாக்கா இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் உணர்வு தான். அந்த மன அழுத்தத்தை குறைக்கணும், மனப்பதட்டத்தை போக்கணும், என்னோடய போர்டமை போக்கணும், என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணணும், நான் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தங்களை அறியாமலே போயிட்டு இந்த இமோஷனல் ஸ்பெண்டிங்கில் ஈடுபடுறாங்க. ஸோ இதை எப்படி தான் சரி பண்ணுறது? இப்போ எனக்கு இது புரியுது. இமோஷனல் ஸ்பெண்டிங்னா என்ன, ஷாப்பிங் அடிக்ஷன்னா என்ன, நான் ஏன் அதிகமாக செலவு பண்ணுறேன், நான் இவ்வளோ தான் வருமானம் வருது, ஆனால் வருமானத்தை தாண்டியும் கிரெடிட் கார்டு மூலமாக நான் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறேன், கடன் வாங்கி செலவு பண்ணுறேன், வருமானம் என்னை மீறி போகுது, கையை மீறி போகுது, எனக்கு தெரியுது இது தேவையில்லைன்னு தெரியுது, ஆனால் கூட வாங்கிடுறேன், நான் எப்படி இதை சரி பண்ணுறது, இதுக்கு என்ன பண்ணணும், உளவியல் ரீதியாக அதுக்கான வழிகள் இருக்குது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறதுக்கான முயற்சி பண்ணுறேன். முதல் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஐடென்டிஃபைங் த ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் இந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்கு என்னை தூண்டி விடுற எண்ணங்கள் எவைகள் அப்படின்றத நான் கண்டறியணும். இந்த தூண்டுகோல், இந்த ட்ரிகர்ஸ் என்ன அப்படின்றத நான் கண்டறியணும். எப்போ நான் செலவு பண்ணுறேன், எந்தெந்த நேரங்களில் அதிகமாக செலவு பண்ணுறேன், ஏன் செலவு பண்ணுறேன் அப்படின்றத முதல்ல நோட்டில் எழுதி வைக்கிறது, கண்டுபிடிக்கிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது என்ன அப்படின்னாக்கா, அன்றாடம் செய்ய வேண்டிய செலவுகளை திட்டமிடுறது, ஷெடியூல் பண்ணுறது, ஓகேங்களா, பிளான் பண்ணுறது. இன்றைக்கி என்னுடைய தேவை என்ன, பேசிக்கான நீடு என்ன, அதுக்கான செலவு என்ன அப்படின்றத பிளான் பண்ணிக்கிறது, அதுக்கான காசை மட்டும் கையில் வச்சுக்கிறது. இந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணுறது. ஸோ முதல்ல நம்ம கண்டறிகிறது, ஏன், எதனால், எந்த நேரங்களில் எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்றத கண்டறிகிறது. இந்த கண்டறிஞ்சிட்டாலே நம்ம செலவை கட்டுப்படுத்த முடியும். இதை மாற்றுவதற்கு வேறு சில வழிகள் இருக்குது. இந்த இமோஷனல் ஸ்பெண்டிங்கை, இந்த ஷாப்பிங் அடிக்ஷனை, இதுக்கு என்ன பண்ணணும் கேட்டினாக்கா, நம்ம மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக, அது எல்லா நேரங்கள்லையும் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் நம்ம அதிகமாக ஈடுபடலாம். உடற்பயிற்சிகளில் காலை நேரங்களில், மாலை நேரங்களில் உடற்பயிற்சிகளில் ஈடுபடும் போது இந்த ஷாப்பிங் அடிக்ஷன் நமக்குள்ளே குறைய ஆரம்பிக்குது. மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லக்கூடியது, மனசை நிகழ்காலத்தில் வைக்கிறது. எதிர்காலத்தில் நமக்கு தேவை அல்லது கடந்த காலத்தில் நம்ம இழந்துட்டோம் அப்படி யோசிக்காமல், நிகழ்காலத்தின் மேலே கவனம் செலுத்தி இப்போ நம்ம என்ன வேலை பார்த்துட்ருக்கோம், என்ன செஞ்சிட்ருக்கோம், அது எப்படி நல்லபடியாக செய்கிறது, அதில் ஒரு விழிப்புணர்வாக இருக்கிறது. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, எக்ஸ்ப்ரெசிவ் ஆர்ட் தெரப்பின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஓய்வு நேரத்தை எப்படிலாம் கழிக்கலாம்னா, மனசில் இருக்கிறத எழுதுறது, ஜேர்னலிங் எழுதுறது, அல்லது நல்லா மியூசிக் கேட்குறது, ஆர்ட்ஸ், படங்கள் வரைகிறது, இவைகள் மூலமாக நம்ம மன குமுறல்களை, மன அழுத்தங்களை நம்ம குறைக்க முடியும், நம்முடைய போர்டை நம்ம போக்க முடியும், நம்முடைய தனிமையை நம்ம போக்கிக்க முடியும். அப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது, ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஒதுக்கிறது, இவைகள்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மாற்று வழிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆல்டர்னேட்டிவ் வேஸ், இதுலேருந்து வெளியே வரதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வேஸ். அடுத்து ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வேணும், ஒரு பொருளாதார ஒழுக்கம் நமக்குள்ளே வேணும். நம்ம ஒரு பட்ஜெட் போடணும், ஒரு மாதத்துக்கு, ஒரு வாரத்துக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒன்று போடணும். இந்த பட்ஜெட் சாதகமானதா, நம்ம வருமானத்துக்கு ஏற்றதா, சரியானதாக இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக போடுறதுக்கு முயற்சி பண்ணணும். தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதாவது இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமாக, இந்த பொருளை வாங்குறது முக்கியமா அப்படின்னு யோசிக்கணும். அப்படி முக்கியம் இல்லை ஆனால் வாங்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னாக்கா, நம்ம என்ன பண்ணணும், அதை போஸ்ட்போன் பண்ணணும். எப்படி போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணுவோம். இன்றைக்கி உடனே வாங்கணும்னு ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா அதை நாளைக்கு வாங்கிக்கலாம், நாளைக்கு வாங்கணுன்னா அதுக்கு அடுத்த நாள் வாங்கலாம் அப்படின்னு ஒரு 30 நாள் தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணோம். 30 நாள் தள்ளி போடும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு ரியலைசேஷன் வருது, தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியை முதல்ல கேட்கணும். ஒவ்வொரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடியும் அதை 30 நாள் வரைக்கும் தள்ளி போட்டு காத்திருக்கணும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இது நிலையானதா,
இது நிலையான சந்தோஷத்தை தரக்கூடியதா அல்லது தற்காலிகமான சந்தோஷத்தை தரக்கூடியதான்றதை யோசித்து பார்க்கணும். தற்காலிகமான ஒரு சுகத்தை, தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை இந்த பொருள் தருது அப்படின்னாக்கா நிச்சயமாக அதை தவிர்த்துடணும். நம்ம வீட்டுக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்முடைய முன்னேற்றத்துக்கு இது தேவையான பொருளான்னு பார்த்து வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இவைகள் எதுவுமே ஒத்து வரல அப்படின்னாக்கா ஒரு சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணி கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட சிபிடின்னு சொல்லக்கூடிய உளவியல் சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய சின்ன வயசுலேருந்து, உங்களுடைய குழந்தை பருவத்திலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் மனது எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன விதமான எண்ணங்கள் இருக்குது, உணர்வுகள் இருக்குது, அனுபவங்கள் இருக்குது, பழக்க வழக்கங்கள் இருக்குது, நடத்தைகள் இருக்குது, உங்களுடைய ஆளுமைகள், உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, எவற்றினால நீங்கள் பாதிக்கப்படுறீங்க, உங்கள் கடந்த கால சம்பவங்களை, அதிர்ச்சி சம்பவங்களையும் இவங்களை கண்டறிஞ்சு அந்த எண்ணங்களை, அந்த உணர்வுகளை, உங்களுடைய நடத்தைகளை, பழக்க வழக்கங்களை, சிந்தனை ஓட்டங்களை, இவைகள் செயல்களை இவளுக்கு மாற்றுவதற்கான பயிற்சி அளித்து இவைகளிலிருந்து நம்ம வெளியே வர முடியும். ஏன்னா அதன் மூலமாக நம்முடைய மன அழுத்தத்தை, நம்மளுடைய டிப்ரெஷனை, ஆன்சைட்டியை நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அதன் மூலமாக நம்ம இந்த இமோஷ்னல் இந்த ஷாப்பிங் அடிக்ஷன்லேருந்து, இந்த இமோஷனல் ஸ்பெண்டிங்லேருந்து நம்ம வெளியே வர முடியும் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எளிமையான இந்த குறிப்பிட்ட டைமில் நான் சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ சேனலுக்கு புதுனாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.